ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மஞ்சுஸ் மேஜிக்கல் ஒர்க். இன்னைக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடிய ஒரு 15 புட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நீங்கள் எல்லா புட்டாஸும் லேர்ன் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து நான் சுகர் பீடு, கலர் ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, 4mm பீடு, 2mm பீடு, ரிங் பீட்ஸு, அதை வந்து சக்ரின்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே ஒட்டக்கூடிய ஸ்டோன்ஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு புட்டாஸ் போட போகிறோம். பீட் நீடிலும் சீவிங் த்ரெட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு புட்டா என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து எப்பவும் போல் த்ரெட்டை எடுத்துக்கலாம். த்ரெட்டை எடுத்ததுக்கப்புறம் ஒரு சுகர் பீடும் ஒரு 2mm பீடும் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, சக்ரி இல்லைன்னா ரிங் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு, அதை வந்து 2mm பீட் கிட்ட பிளேஸ் பண்ணிக்கலாம். வச்சுட்டு த்ரெட்டை அப்படியே அந்த சக்ரிக்கு உள் பக்கமாக கொண்டு போய் உள்ளே வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து பிக்சரில் காட்டின மாதிரியே உள்ளே வந்து 2 ஸ்டிச் போடணும். ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்டிச், எண்டிங்கில் ஒரு ஸ்டிச். ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா நம்ம அப்படியே த்ரெட்டை வெளிப்பக்கமாக கொண்டு போய் அந்த ரிங் பீட் வந்து முடியிற இடத்துல வச்சு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். எப்பவுமே வந்து இதில் சக்கரியில் வந்து உள்பக்கமாக 2 ஸ்டிச் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஸ்டோன் மேலே பிளேஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக நிற்கும். ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஸ்டோன் வந்து மேலே நிற்காது. இனி வந்து அந்த சக்கரியில் வந்து சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு என்ன கலர் ஸ்டோன் வேணால் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். எங்கிட்ட ஒயிட் கலர் ஸ்டோன் தான் இருக்குது, அதனால் நான் ஒயிட் கலர் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் கலர் ஸ்டோன் வந்து ப்ளேஸ் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஃபர்ஸ்ட் புட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். செகண்ட் புட்டாக்கு நான் எப்படி ட்ராப் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்களும் ட்ராப் பண்ணிக்கோங்க. ட்ராப் பண்ணது மேலேயே வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த கம் அப்ளை பண்ணதுக்கு மேலே 3 குந்தன் ஸ்டோன் வந்து நான் எப்படி பேஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு லீஃப் மாதிரி நமக்கு ஒரு அழகான புட்டா வந்து கிடைச்சிருச்சு. இப்போ தேர்டு புட்டா எப்படி போடுறதுன்னா, அந்த நம்ம செகண்ட் புட்டாலேயே கீழே வந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2mm பீடும் 2 சுகர் பீடும் லோட் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் புட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஃபோர்த்து புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து த்ரெட்டை எடுத்துக்கலாம். த்ரெட்டை எடுத்துட்டு கிராஸாக கொண்டு போகணும். கிராஸாக கொண்டு போய் ஒரு வீட் பீட் அளவுக்கு வந்து லேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். லாக் ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறமா வந்து ஒரு சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் வந்து லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிட்டு திரும்ப வந்து நம்ம எங்கே த்ரெட்டு ஃபஸ்ட் எடுத்தோமோ அந்த இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கணும். லாக் ஸ்டிச்னா ஒன்றும் இல்லை, ஸ்மால் செயின் ஸ்டிச் தான். திரும்ப த்ரெட்டை வந்து இன்னொரு சைடில் கொண்டு போய் முன்னாடி போட்ட மாதிரியே வீட் பீட் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சுகர் பீடும் ஒரு வீட் பீடும் லோட் பண்ணிவிட்டு சென்டருக்கு கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இனி வந்து சென்டராக வந்து 2 வீட் பீட்க்கும் இடையில சென்டராக வந்து த்ரெட்டை கொண்டு போய் ஒரு வீட் பீட் அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு ஒரு சுகர் பீட் ஒரு வீட் பீட் வந்து லோட் பண்ணிட்டு திரும்ப சென்டராக கொண்டு வந்து ஒரு ஸ்டிச் போட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம். நான் எப்படி போடணும் அதை வந்து நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாவே போதும். இப்போ இந்த த்ரெட்டில் வந்து ஒரு 4mm பீட் வந்து லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபோர்த்து புட்டா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி ஃபிஃப்த்து புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபேப்ரிக் க்ளூ வந்து சென்டராக அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்கொயர் டைப் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் டைப்புக்கு பதிலாக நீங்கள் ட்ரையாங்கிள் கூட எடுத்துக்கலாம், ஆனால் அந்த எட்ஜ் வந்து கீழே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இந்த குந்தன் ஸ்டோனில் அப்ளை பண்ண ஃபேப்ரிக் க்ளூ வந்து நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்கொயர் டைப்பில் கீழ்ப்பக்கமாக வந்து ஸ்டிச் எடுத்துட்டு ஒரு 2mm பீடு ஒரு சுகர் பீடு வந்து லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து புட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சிக்ஸ்த்து புட்டா வந்து ஃபிஃப்த்து புட்டாவுக்கு பண்ண மாதிரியே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயர் டைப் குந்தன் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே இருக்க ஒரு எட்ஜிலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு 2mm பீடு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணி ஸ்டிச் போட்டுக்கிறோம். ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இனி வந்து திரும்ப கீழே இருக்க எட்ஜிலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு 2mm பீடு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சிக்ஸ்த்து புட்டா வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி செவன்த்து புட்டா வந்து திரும்ப இன்னும் மிச்சம் இருக்க 2 எட்ஜிலேருந்தும் ஒரு 2mm பீடு ஒரு சுகர் பீடு வந்து லோட் பண்ணி ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த புட்டாவும் வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக போட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். செவன்த் புட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இனி எயித்து புட்டாக்கு வந்து இந்த செவன்த் புட்டாலேயே நீங்கள் வந்து இடையில எல்லாம் வந்து இந்த மாதிரி கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணலாம். சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிங்கன்னா பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இனி 9th புட்டா எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன்.
கம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி வந்து சுகர் பீட் அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். நான் 2 பீடாக லோட் பண்ணி அவுட்லைன் வந்து கொடுத்துருக்கேன். சிங்கிள் பீட் இல்லைன்னா வந்து டபுள் பீட் வந்து லோட் பண்ணி அவுட்லைன் கொடுக்கலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் லோட் பண்ணி அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்காது. முடிச்சதும் எண்ணாட் போட்டுக்கலாம். இனி 10th புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 10th புட்டாக்கு வந்து இந்த 9th புட்டாவில் கீழே வந்து சென்டர்லேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 mm பீடு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த புட்டாவும் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நிறையா ப்ளவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய புட்டா தான். இது வந்து ப்ளவுஸ் ஃபுல்லாக வந்து போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டோன் மட்டும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். 10th புட்டா எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 8th புட்டாலேயே வந்து நீங்கள் சென்டரில் வந்து ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி லீஃப் ஷேப்பில் குந்தன் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இனி 11th புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். 9th புட்டாலேயே வந்து நான் எப்படி வரைகிறனோ அதே மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ பாட்டமில் போட்ட மாதிரியே டாப்பில் வந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீடு ஒரு 2 mm பீடு லோட் பண்ணிட்டு ஒரு ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 11th புட்டா கிடச்சிரும். இனி 12th புட்டா வந்து மிச்சம் இருக்க 2 சைட்லேயும் த்ரெட்டை எடுத்து ஒரு 2 mm பீடு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு எண்ணாட் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு 12th புட்டா வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இனி 13th புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதுலேயே வந்து சென்டரில் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கலர் ஸ்டோன் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த புட்டாவும் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் புட்டா எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இனி ரிமைனிங் இருக்க 4 சைட்லேயும் வந்து நம்ம த்ரெட்டை எடுத்துட்டு ஒரு 2 mm பீடு ஒரு சுகர் பீடு லோட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் போட்டுட்டு ஒரு எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவான ஒரு ஃப்ளாரல் டிசைனில் புட்டா வந்து கிடச்சிரும். ஸ்டோன்ஸ் செலக்ட் பண்ணுறதுல தான் இருக்குது. சாரீ கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நீங்கள் ஸ்டோன் செலக்ட் பண்ணி சென்டரில் பேஸ்ட் பண்ணிவிட்டு அவுட்லைன் கொடுத்து நீங்கள் இந்த மாதிரி புட்டாஸ் போட்டிங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஸ்டோன் கலர்லாம் வந்து நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த புட்டா வீடியோவில் உங்களுக்கு எந்த புட்டா வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.